ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹரிதாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் பஜ்ஜி மிளகாய் வச்சு ஒரு சூப்பரான புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 3 பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைஸ்க்கு சின்ன சின்னதாக நம்ம வெட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆகட்டும். கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு, 2 பட்டை, 3 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போ 4 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பஜ்ஜி மிளகாயையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசம் போற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புலாவுக்கு இப்போ நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் கசகசா, 3 முந்திரி தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்ச மசாலாவை இப்போ நம்ம இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். டம்ளர் அரிசி அரை மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டிட்டு இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். அரிசியை ஒரு 5 நிமிஷம் அளவு இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் ப்ளஸ் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த டம்ளரால் அரிசி அளக்குறீங்களோ அதே டம்ளராலேயே தேங்காய் பால் தண்ணி ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. இந்த குவான்டிட்டியை பொறுத்தவரையும் 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். இப்போ விசில் வந்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுவையான பஜ்ஜி மிளகாய் புலாவ் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஹரிதாஸ் டைரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் டாடா, பாய் பாய்.